பிரேசில் வாரம் மூட்டு வலிக்கு என்னென்ன மூலிகை சாப்பிடுங்க? மூலிகை பெருசாக அதிகாலையா இப்போ தான் இதாக ஓடுது. மூட்டு வலி தைலம், ஜாயிண்ட் பெயின் தைலம், தேவையான மூலிகை விராலி இலை 100% விராலி இதை பாருங்க. அப்புறம் யூபிஸ்ட இந்த மண்டையடி தேவையெல்லாம் ஆரஸ்பெரி இது ஒரு 50%. இது கஞ்சாங்கோரை இது ஒரு 25%. இது வாதம் அடைக்கும் கழுதாலை, அதாவது பக்கவாதம், மூட்டு வலி, 84 வாதத்தை எடுக்கக்கூடிய இது கழுதாலை. அப்புறம் நொச்சி, கருநொச்சி, இதுதான் கருநொச்சி. அது இஞ்சி பூண்டு, ஆமாம் இஞ்சி பூண்டு, இஞ்சி போட்டுக்கு வெக்கால இலையை காட்டும். இஞ்சி சுண்டா வெக்கால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெக்கால இல்லை, இது வெக்கால எண்ணெயை தண்ணியாக்கும். என்ன எல்லாம் போட்டு காய்ச்சி இதே கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். எடுத்து இலையில் உள்ள சாரி எல்லாம் தாரெல்லாம் இறங்கணும். எல்லாரையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். போட்டு வடிகட்டி வச்சுக்கிறணும். வடிகட்டி வச்சுக்கிறோம். இந்த பச்சைப்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கரகாட்டி என்ன காய்ச்சல் கேட்கலாம். கடைசியில் போட்டோம்னா சரி கட் பண்ணி போட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா அழகா எலும்பு முறிவு, எலும்பு கை ஒடிஞ்சது, சவ்வு, ரத்தக்கட்டு, கீழே விழுந்தது, புண்ணுகளுக்கு ஆறும். இப்போ புண்ணு ஆறாத புண்ணுறால ஒரு சொட்டு ஊற்றினாலும் புண்ணு ஆகும். ஏன்னா அந்த விராலி இல்லையா, அந்த விராலி வந்து அழகாக கேட்கும். நீங்கள் எல்லா நோயும் கேட்கக்கூடியது விராலி. ஆறாத புண்ணுகளுக்கு போடலாம், கீழ்பட்ட புண்ணுகளுக்கு போடலாம். மருதாணியை தான் செடி போட்ட புண்ணுக்கு போடுவாங்க. இது நல்லா கேட்கும். வேண்டாம் அது தைலம், அது பூஜை தைலம் சார். எப்படி என்ன மேல மட்டும் சார்? சரி வா, இங்கிட்ட வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த இலைகளை முதல்ல தேய்ச்சிக்கணும். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இலையெல்லாம்.